ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ்ல உள்ள ஓப்பன் வேர்ல்டு ப்ளே ஸ்டோர் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட் சிமுலேட்டர் 1GB சைஸ். இதோட சைஸு ரொம்பவே ஃபன்னாகவும் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கேமுக்கு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை வச்சு நம்ம இன்னொரு ஆளை இடிக்கதும், அதுக்கப்புறம் தட்டதும் முட்டதமாக இருக்கும். ஆடு வேறு லெவலில் அதாவது எப்படி சொல்கிறது, ஃபன்னாகவும் இருக்கும் கேமு. நீங்கள் நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வேறு இருக்கும். நம்ம என்ன அனிமல்னாலும் சூஸ் பண்ணிடலாம். வேறு லெவலில் கேம் இருக்கும். ஆனால் என்ன கண்ட்ரோல் தான் கொஞ்சம் வேறு லெவல் கண்ட்ரோல் கொடுத்துருக்க, ஃபன்னி கண்ட்ரோல்னு சொல்லலாம். அவ்வளோ இது ஏன்னா அந்த கேம் வந்து எப்படி சொல்லலாம், நம்ம விளாடமுஸில் நம்ம கோட்டுக்கு கண்ட்ரோலே வராதுங்க. ஒரு மாதிரி திருக்கு தடுக்குன்ட்டு ஏதோ கிராவிட்டி இல்லாத அளவுக்கு போவோம். அந்த மாதிரி போவோம். அதே மாதிரி நம்ம ஒருத்தலை இடிக்கலாம், அவியிட்ட நம்ம இடி வாங்கியும் சாவலாம். அந்த மாதிரி ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சுங்க கேமு. விளையாடி பார்த்து எனக்கே ரொம்ப அல்லுட்டுச்சுன்னா ஃபன்னிலேயே அல்லுட்டுச்சு அப்படி சொல்லி. இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ அவைலபிளாக தான் இருக்குது. போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து விளையாடிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கிரிமினல் ஆன்லைன். இது வந்து எவ்வளோ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து 1.4GB. அதாவது இதுவும் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ அவைலபிள் தான். கண்டிப்பாக நம்மளுக்கு பிசியில் உள்ள GTFI நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஓப்பன் வேர்ல்டு கேம் தான், ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். இந்த கேமும் அதே கான்செப்டில் தாங்க. என்னனாலும் எடுத்துக்கலாம், என்னனாலும் பண்ணிடலாம், எங்கேனாலும் திருடிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மல்டிப்ளேயர் போட்டு விளையாடலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட மல்டிப்ளேயர் போட்டு விளையாடினா சும்மாவாக வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டான்லேண்ட்ஸ். இன்னும் வாய் குளருது. ஓகே, இந்த கேம் வந்து 754 MB. இந்த இது இவ்வளோ சைஸு. அதுவும் இல்லாமல் இதுவும் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ அவைலபிளாக தான் இருக்குது. இந்த கேமுக்கு கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராகவும் அதாவது ஆக்ஷனாகவும் இருக்கும். ஸ்டோரி வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க கேமு. என்னென்னா அந்த டீமன்ஸ் தப்பிச்ச மாதிரி, அவங்கள வந்து நம்ம போட்டு தள்ளுறது மாதிரி, ஹீரோஸ் கிளம்பி போகிறது மாதிரி, அந்த மாதிரி கேம் தான் இருக்கும். ஆனாலும் ரொம்ப சூப்பராக தாங்க இருந்தோம். எனக்கு வந்து 4 இடமுஸில் வேறு லெவல் வந்து, அதுவும் அவத்தார் சீனெல்லாம் பார்த்த மாதிரி வேறு லெவல் இருந்துங்க. பிச்சுட்டு போச்சு. அதுவும் அந்த சர்க்கிட்டு போகிற சீனெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு மாதிரி நிறைய அட்வென்ச்சராகவும் இருக்கும். நம்ம குதிரை ஓட்டது, அப்படிறது, மலை ஏறது, அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட பிசி காட் ஆஃப் வார் லெவலில் வந்துடுவாங்க. வேறு லெவலில் இருந்து கேமு. நீங்களும் விளையாடி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா அதுதான் டீமன்ஸ் வந்து நம்ம கொள்ள மாதிரி கொண்டு நம்ம எப்படி ஹீரோஸ் ஜெயிக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். ஆனால் சில இது பார்க்க நம்ம போக்கிமான் மாதிரியே இருக்கும். சில மிருகங்கள் பார்க்க அந்த மாதிரி ரொம்பவே ஃபன்னியாகவும் ஜாலியாகவும் இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும். ஆனால் இது மல்டி பிளேயர் கிடையாது. அந்த மாதிரி உள்ளது தான். நம்ம சிங்கிள் பிளேயர் தான். ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். வீடு கட்டுறது அப்படி இப்படின்னு, கொஞ்சம் ஃபார்மிங், எல்லாம் அட்வென்ச்சர் அப்படி இப்படின்னு நிறையா இருக்குங்க. வேறு லெவலில் அந்த கேம் நானும் விளையாடி பார்த்தேன். நீங்களும் விளையாடி பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி கேமில் வந்து எப்படி நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறது, பெரிய மகாராஜா அப்படி இப்படின்ட்டு நிறைய கான்செப்டில் ஸ்டோரி வந்தாலும், ஆனால் ஆக்ஷன் டைம் மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா ஆக்ஷன் மட்டும் சொல்லாமல் வார்த்தையே கிடையாது. வேறு லெவலில் ஆக்ஷன் இருக்கும். ஏன்னா ஆக்ஷனில் நம்மளுக்கு ஒவ்வொரு பவர் அன்லாக் ஆகும்போது வேறு லெவலில் ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் விளையாடி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி நம்மளுக்கு எடுத்துக்கோனிச்ச கேம் தான் டான்லேண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் வேஜஸ். இதுக்கு பேர் எனக்கு நல்லா பிடிக்கும். 1GB சைஸ் இதோட சைஸு. இதான் பார்த்திங்கன்னா GTA மாதிரி தான். இந்த கேம் வந்து இந்த கேமுக்கு பேரே எனக்கு வேறு லெவலில் பிடிக்கும். அதுவும் கேம் வேறு லெவலில் இருக்குங்க. தரமான சம்பவம் இருக்கும் கேமில். அந்த மாதிரி இருக்கும் கேம் வந்து. எதுக்கு எனக்கு பேர் அவ்வளோ பிடிச்சோம், கேங்ஸ்டர் வேகஸ்ன்னு இருக்கிறது, அது ஒரு இதாக இருக்கும். இதை வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். ஸ்டோரிஸ் மாதிரி நம்ம ஜிடிஏல உள்ள ஃப்ராங்க்லின், மைக்கில் அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு இது உண்டு. அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது என்ன பார்த்திங்கன்னா டெம்பஸ்ட், அதாவது பெருங்காற்று. இந்த காற்றை பற்றி சொல்லி ஆகணும்னா இது வந்து 343 MB சைஸ் கொண்டது. ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ அவைலபிள் தான். வேறு லெவல் கேமுங்க. கண்டிப்பாக பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதோட மீனிங்கில் வச்சு எடுத்த படம் தான் இது. அதே மாதிரி கிரேக்கனுங்கிற நிறைய மிருகங்களாம் வரும். அந்த மாதிரி வேறு லெவலில் இருந்துங்க. வார்த்தையே கிடையாது. இது எதுக்கு போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக ஜாக் ஸ்பேரோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் இதில் உண்டு. ஸ்டோரி வைஸ் நல்லாயிருக்கும். ஆனால் ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். நம்ம வந்து புதையலை கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுதானே பைரட்ஸ்க்கு வேலையே. அந்த மாதிரி ஒவ்வொரு மேப் கொண்டு ரொம்ப வேறு லெவலில் மல்டிப்ளேயர் கேமும் விளையாடலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மல்டிப்ளேயர் கேம்னால் சும்மாவாக வேறு லெவலில் இருக்கும். இந்த கப்பலில் உங்கள் ஃப்ரெண்டு, அந்த கப்பலில் இன்னொரு ஃப்ரெண்டு, அப்படி வேறு லெவலில் எடுத்தது தான் டெம்பஸ்ட்டு. அதே மாதிரி இதை நீங்கள் விளையாடி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்ன வீடியோன்ட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.